விளாத்திக்குளம், தூத்துக்குடி பகுதியில் விளாத்திக்குளத்துல ஒரு குழந்தை 12வது பரீட்சை எழுதிட்டு வீட்டுக்கு வராங்க. ஒரு ஏழை குழந்தை. அம்மா கூலி வேலைக்கு போறாங்க. அந்த பாப்பாவுடைய பெயர் 17 வயசு இருக்கிறனால இப்ப நான் பேர் சொல்லக்கூடாதுங்க, அது ஒரு குற்றமாயிரும். ஒரு பாப்பாக்கு ஒரு பேர். 10வதுல அந்த பாப்பா 500க்கு 495 மதிப்பெண் வாங்கின பாப்பா. 500க்கு 495. ஒரு ஏழை குடும்பத்தினுடைய பாப்பா. வீட்டிலிருந்து டாய்லெட் இல்ல, ஒரு வயக்காட்டுக்கு போறாங்க. 6:30 மணிக்கு போறாங்க. 8:30 மணி வரைக்கும் அந்த பாப்பாவை காணோம். அப்பா அம்மா எல்லாம் தொலைட்டு போறாங்க, அந்த பாப்பாவை காணோம். 9 மணிக்கு காவல் நிலையத்துக்கு போறாங்க. விளாத்திக்குளம் பக்கத்துல ஒரு காவல் நிலையத்துக்கு. காவல் ஆய்வாளர், நான் கேஸ் எடுத்துக்க மாட்டேங்கம்மா, மகளிர் காவல் நிலையத்துக்கு போங்கிறாங்க. நைட்டு ஃபுல்லா தொலைவறாங்க, அந்த குழந்தையை காணோம். அடுத்த நாள் காலையில விளாத்திக்குளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு போறாங்க. அங்க இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் என்ன சொல்றாருன்னா, உன் பொண்ணு யாரு கூடயாச்சும் ஓடி போயிருக்கும், போய் நல்லா தொலைவிட்டு வா அப்படின்னு. யாருகிட்ட? தாய் கிட்டீங்க. கேட்கக்கூடாத வார்த்தை, ஒரு தாய் கேட்கக்கூடாத வார்த்தை. மறுபடியும் வர்றாங்க, மத்தியானம் வரைக்கும் தொலைவுறாங்க. மத்தியானம் 1:30 மணிக்கு. அந்த பாப்பா காணாம போனது 10ஆம் தேதி சாயந்தரம் 6:30 மணிக்கு. 11ஆம் தேதி மத்தியானம் 1:30 மணிக்கு. எங்க இதற்கு முன்னாடி தொலைவுனாங்களோ வயல்வெளி பகுதியில் அந்த பாப்பா பாலியல் துன்புறுத்தப்பட்டு கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்து கயவர்கள் தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எதற்காக தூக்கி எறியப்பட வேண்டும் என்று பல சம்பவங்களை சொன்னா கூட இந்த ஒரு சம்பவங்கம்மா, ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல. ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு குழந்தை படிப்பினால் மட்டும்தான் மேல வர முடியுங்க, வேற எதனாலே வர முடியாது. அந்த குழந்தைக்கு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. 500க்கு 495. இதை விட மார்க் வாங்க முடியுமா நீங்க சொல்லுங்க? 12வது பரீட்சை எழுதுறாங்க. வீட்டுல டாய்லெட் இல்ல, வெளியே போறாங்க. அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அதை வாங்கி ஒரு 7:30 மணிக்கு அந்த ஊரை சுத்தி தொலாவி பக்கத்து ஊர்ல தொலாவுனா இது நடந்திருக்குமா? அவங்களை அலக்கழிச்சு அடுத்த விளாத்திக்குள்ள மகளிர் காவல் நிலையத்துக்கு போய் அங்க அவமானப்படுத்தி 1:30 மணிக்கு சடலை தடுத்திருக்கிறாங்க. ஆறுதல் சொல்றதுக்கு திமுக காரங்க போறாங்க, ஊருக்குள்ளேயே விடல. கனிமொழி அவர்கள் சென்றிருக்கின்றார்கள் என்று ஊருக்குள்ளேயே வராதீங்கட்டாங்க. இன்னைக்கு பட்டி தொட்டு எல்லாம் பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை, யாருமே நிம்மதியா வீட்டுல தூங்க முடியலீங்க, நடந்து போக முடியல. யாருக்குமே எங்கேயுமே உயிர் பயம் இருக்கு. நீ குழந்தை அந்த மாதிரி கொண்டு பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாங்க. கிருஷ்ணகிரியில 2.5 வயசு குழந்தை பாலியல் வன்கொடுமை பண்ணி துன்புறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். யாருன்னா திமுக பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர். அருமை சொந்தங்களே, அதனாலதான் நம்முடைய பிரதமர் அவர்கள் சமீபத்தில் சொன்னாங்க, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது பெண்களுக்கு எதிரான குற்றத்தை யாராச்சும் செஞ்சாங்கன்னா அவர்கள் இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சாங்க. அது புரட்சி தலைவி அம்மா அவருடைய பிறந்த நாள்ல பாரத பிரதமர் அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட தமிழகத்தில் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில ஒரு குழந்தை, பெண் குழந்தையா இருக்கட்டும், தாய்மாரா இருக்கட்டும், மூதாட்டியா இருக்கட்டும், 65 வயது 75 வயது மூதாட்டியா இருக்கட்டும், யாருக்குமே பாதுகாப்பு